18 வருஷம் கழிச்சு இந்த ஆர்சிபி இந்த கிரிக்கெட் டீம் வந்து கப்பு வாங்கியிருக்கு. சாதனை படைச்சிட்டாங்க. அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. நல்லா விளையாண்டாங்க. கப்பு அவங்க வாங்கும்போது நான் நேற்று டிவியில பார்த்தேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. 18 வருஷம் என்னைக்கு விளையாண்டுருப்பாங்கன்னு தெரியல. ஆனா மீன்ஸ் போடுறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமா போடுங்க. ஆமா, எவ்வளவு மீன்ஸ் எப்படி இல்லாமோ நான் இந்த ட்ரோல் பண்ணுதாங்கல்ல பாக்கேன். இந்த பக்கமும் போடுதாங்க, அந்த பக்கமும் போடுதாங்க, அப்படி போடுதாங்க, இப்படி போடுதாங்க. நானும் அந்த இப்ப ஆர்சிஎஃப் டீம் கப்பு வேணது 18 வருஷம் போராட்டம் ஒரு களத்துல நின்று போராடி 18 வருஷம் கழிச்சு கப்பு வேணது அவ்வளவு சந்தோஷம் தான். எனக்கு சந்தோஷம். நானே இப்ப ஆர்சிபி டீமுக்கு இதாயிட்டேன். ஆனா எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது. பந்தை எப்படி அடிக்கணும், எப்படி மட்டையை பிடிக்கணும் கூட எனக்கு தெரியாது. அதனால அவங்க நேற்று அந்த விளையாண்டது தான் பார்க்கல. அவங்க உருக்கம் அப்படி காட்டினாங்க. ஆனா மீன்ஸ் போடுறவங்க வந்து அது நம்ம நாட்டுக்குள்ள ஒரு ஆளு தான். நம்மளோட சேர்ந்தவங்க தான் இந்த கப்பு வாங்கியிருக்காங்கன்னு மனசுல எண்ணிக்கிடுங்க. மீன்ஸ் இந்த ட்ரோல் பண்ணுதவைய பார்த்து ட்ரோல் பண்ணுங்க. செவிச்சவங்களா இருந்தாலும் சரி, துயில கப்பு வாங்காதவங்களா இருந்தாலும் சரி, ட்ரோல் மேல பார்த்து பண்ணுங்க. நம்ம நாளைக்கு நாடு மாதிரி ஆக்கிறாதீங்க. இது வேற நாடு, அது வேற நாடு மாதிரி ஆக்கிறாதீங்க. நம்ம அண்ணன் தம்பி தான் எல்லாமே. இன்னைக்கு அவங்க கப்புவாங்க, நாளைக்கு நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி ஒற்றுமையா இருங்க. இன்னொரு நாட்டு கபடி நம்ம கிரிக்கெட் கபடியா கிரிக்கெட் விளையாட போனா கூட வேற நாட்டோட நம்ம ஒற்றுமை அப்பம் தெரியும். அதனால இந்த அது மீன்ஸா போடுறதே கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஆர்சிபி டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் ஆர்சிபி டீமுக்கு ரசிகன் ஆயிட்டேன் இப்போ. ஆனா முக்கியம் எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது. ஆமா, ஒற்றுமை நம்ம அண்ணன் தம்பி தான். என்ன நம்ம நாடு, நம்ம அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கணும்.